ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன விஷயம்னா, எல்லோரும் வந்து நான் போட்ட வீடியோவெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என் சேனலை வந்து ஷார்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கல்லீரல், சிக்கன் கல்லீரல் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3த்தையும் ஒன்றா வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் நீச்சு வாடை இல்லாமல் இருக்கணும். அது கவுச்சி வாடை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இப்போது நான் வந்து அது கல்லீரலை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி, அந்த ஈரல் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூட வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா அது கவுச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் வந்து போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3த்தையும் நம்ம வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 போடுங்க போதும், ஏன்னா காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். நானே இன்றைக்கி வந்து 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம். அது எவ்வளோ போடுறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இதை பாருங்கள், இதை வச்சுருக்கேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து பெப்பர் போட போகிறோம். அதாவது பெரிய ஸ்பூனில் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பெப்பர் தான் ரொம்ப தூக்கலாக இருக்கணும், மிளகாய் பொடி வந்து கம்மியாக இருக்கணும். அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன். இது கூட பெப்பர் போட்டோமா இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அதோடய காரம், உப்பு எல்லாம், மிளகோட காரம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கும். ஏன்னா இந்த கல்லீரல் வந்து காரம் வந்து உள்ளே வந்து இறங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளே போகாது காரம். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம எல்லா பொடியும் வந்து இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிட்டோமா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு காஸ்ட் எண்ணெய் வச்சுருக்கேன். காஸ்ட் எண்ணெயில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய போடக்கூடாதுங்க, 2 ஸ்பூன் போடுங்க போதும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து, அதாவது கல்லீரல் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நான் இதில் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விடணுங்க. இது வந்து இதுவும் அப்படி தாங்க, நல்லா கிளறி விட்டுறது தான் இருக்குது. நம்ம கை விடாமல் நம்ம கிளறி விடணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி போட போகிறது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விடும்போது வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து விடவே தேவையில்லை, அதுவே வந்து சரியாக போயிடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். தண்ணி வந்து சுத்தமாக வந்து தண்ணியை விடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதேமாதிரி கிளறிட்டே இருங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். நான் தண்ணி ஊற்றாமல் செய்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா, தண்ணி விடாமல் தான் நான் கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். இந்த பாருங்கள், தனியாக எண்ணெய் வந்து எவ்வளோ வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. அதுக்கு தான் சொன்னாங்க தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்லா இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. நல்லா இருக்குங்க. இது நம்ம கிளறும் போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதை தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேக வைக்கணும். அது கிளறி விடலாம். இப்போ நல்லா வாசனையாக இருக்குதுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈரல் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து கல்லீரல் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஈரல் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சாப்பிட மாட்டாங்க.
அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஈரலாக இருந்தாலும் சரி, அந்த ஈரலாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மூடிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்க பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் வந்துட்டு பாருங்கள். அதில் தண்ணியே நம்ம ஊற்றலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே கிளறி விட்டுனே இருக்கலாம். இதுக்கப்புறம் மூட வேண்டாம். நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தால் போதும். ஆனால் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்டிம்மில் வச்சு கிளறி விடுங்க. ஸ்லோவிலே இருக்கட்டும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அடி பிடிக்காது. நீங்கள் கடாயில் செய்யும்போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒரு வாட்டி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பார்த்திங்களா இப்போ இன்னொரு 5 நிமிஷம் மூடி விட்டேன். நான் தட்டை போட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிவிட்டேன். அதேமாதிரி நீங்களும் மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனு கல்லீரல் ஃப்ரையு. அப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டேன். கொத்தமல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட போகிறேன். கிளறி விட்டோன்னே ஆல்மோஸ்ட் நம்ம கல்லீரல் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை. இது ஆக்சுவலாக பெப்பர் நிறைய போட்டிருக்கோம்ல, அதனால் கல்லீரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா கலரும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா 3வது வீடியோ இது என்னோடய வாய்ஸ் கொடுத்து நான் போட்டிருக்கிறது. முன்ன பின்ன தான் இருக்குதான்னு சொல்லிட்டு இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.